மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு இனிய நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் மீண்டும் நம்மை கூட்டி சேர்க்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எப்பொழுதும் கூட இந்த துதி ஆராதனை தொகுப்பினை என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளுமாக நடத்திருக்கிறாங்க. ஜெபத்தோடு தேவனை துதிப்போம், ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்வோம். அவர் நன்மையான காரியங்களை நமக்கு தருவாராக. சேர்ந்து ஆராதிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் கூட ஒரு சில நிமிடம் நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் யாவரும் எங்களோடு கூட சேர்ந்து நாம் எல்லாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஒருவேளை ஏதாச்சும் தேவையோடு இந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட உங்களை தேவைகளை சொல்லுங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்து பாடுங்க. இந்த ஆராதனையின் முடிவிலே நிச்சயமாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். நாம் அனைவரும் துதிப்போம். அவருக்கு நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்கள். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து எங்களோடு கூட சேர்ந்து அவரை துதிப்போம். வாருங்கள். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இந்த ஸ்டான்ஸை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாடுவோமா?
Praise the Lord. அடுத்ததாக அனைவருக்கும் தெரிந்த மற்றும் ஒரு பாடல். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கேட்கிறார். ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு நேர்ந்து உட்காந்துருந்தீங்கன்னா, ஆண்டவரே என் கண்ணீரை காண்கிறீங்க ஏசப்பா, அது வந்து என்னுடைய துருத்தியில் நீங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்க ஏசப்பா, என்னுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க என்று பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எதுக்குமே பயப்படாத, இந்த உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். அநேக வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதை நிமித்தம் வல்லவரா இருக்கிறாரு. விசுவாசத்தோடு இந்த சரணத்தை பாடுவோமா? அதிகாரம் கையிலே
சந்நிதியிலே அவரை துதித்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் ஆராதித்தோம். ஆண்டவரை வெகுவாய் நம்ம துதித்தோம். நேரத்தில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெப நிலையில் அனைவருக்கும் தெரிந்த மற்றும் ஒரு பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரை நம்ம முழு உள்ளத்தோடு உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். அனைவரும் கண்களை மூடி ஒரு ஜெப நிலையில், ஆண்டவரே நீங்கள் இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கீங்களாப்பா, இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீங்களே அப்பா, நன்றி தகப்பனே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. வல்லவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போதுமானவராக இருங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, தேவையோடு நேரத்தில் காத்து உங்களுடைய பாதத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆண்டவரே வாஞ்சை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீங்க, எங்களுக்கு சமீபமாய் வந்து விட்டீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த ஜெப நிலையில் எங்கள் பக்கத்தில் வாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெப நிலையில் எங்களை பக்கத்தில் வாங்க அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை எங்கள் மீது வைங்க தகப்பனே. உங்களுடைய கரத்தை எங்கள் மீது வைத்து எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நீங்கள் மூடி மறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடுங்க தகப்பனே. உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் துதித்து ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மை நான் ஆராதிக்கிறேன் என்று வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும். துதிங்க ஆண்டவரை, வாயார துதிங்க, உள்ளத்தோடு துதிங்க, முழு உள்ளத்தோடு துதிங்க. ஆண்டவரை நேரத்தில் நம் மீது இறங்குவார். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தால் நம்மளை மூடுவார். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு துதிக்கிறேன் இசப்பா, முழு உள்ளத்தோடு துதிக்கிறோம்ப்பா. வல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வாங்க அப்பா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆராதிப்போம். பணிந்து குனிந்து ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களை உடைய பிரசன்னத்தினால மூடுங்க அப்பா, உடைய பிரசன்னத்தினால மூடுங்க தகப்பனே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியில் உம்மை ஆராதிப்பேன், உண்மையில் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு
ஆண்டவரை ஆராதிப்போம். நேரத்தில் சில மணித்துளிகள் ஆண்டவருடைய பாதத்தில் அவரை துதித்து நாம் எல்லாம் ஆராதித்தோம். அதே ஜெப நிலையில் நேரத்தில் எத்தனையோ பேர் உங்களுடைய தேவைகளோடு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கலாம். நேரத்தில் ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் இறங்குவதற்கு அவளோடு இருக்கிறாரு. உங்கள் அருகாமையிலே ஆண்டவர் இருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் உங்களுடைய மன அங்கலாய்ப்பு ஆண்டவர் நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெப நிலையில் ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயர் சொல்லி ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரத்தை வைத்து மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அரவணைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் அரவணைத்து முத்தமிடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஏந்தி தாங்கி ஏந்தி சுமங்க தகப்பனே. உம்முடைய தோள் மீது ஆண்டவரே நீங்கள் சுமந்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒருவேளை பாடுகள் கஷ்டங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, எங்களால் சுமக்கக்கூடாத பாரங்கள் இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களால் இந்த பாரத்தை தாங்க முடியலன்ட்டு ஒருவேளை உடைய பாதத்தில் இருந்தாங்கன்னா ஆண்டவரே நீங்கள் அவங்கள சுமந்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் சாத்தானின் தலையை ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் நசுக்கி விட்டீங்க தகப்பனே. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே குடும்பத்திற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நரகத்தில் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு முழு சமாதானம், தெய்வீக சமாதானம், யாராலையும் பறித்து கொள்ளக்கூடாத சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. அப்படியே பிரசன்னத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை நீங்கள் அப்படி பிரசன்னத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. எப்பொழுதும் அப்படி நீங்காத பிரசன்னம் எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நேரமும் எங்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட வாங்க அப்பா, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையாக நம்மெல்லாம் இணைந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுதும் கூட அப்படியே வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி ஏசப்பா என்னோடும் எங்களோடும் கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்போமா? கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட அவர் பேசும்படியாக வருவாரா? கண்களை மூடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஏசப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா. இந்த நாளிலும் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீர் தருகிற இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். குற்றங்கள் குறைவுகளை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக வேரூன்றி ஆண்டவரே நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இதில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் உமக்குள் ஆக நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக கத்திரங்களை மாற்றிவிடுங்க. கத்தை செய்கிறபடினால நன்றி பாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, அன்பான குடும்பங்களை, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு, நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். Surely I will bless you. ஆமென். ஆமாம், அதை குறித்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் முதலில் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து. எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க. நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. Truly, beloved of the Lord, truly He will bless you. Amen. உங்களையும் என்னையும் நம்மையும் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதோடு நின்று விடல, பெருகவே பெருக பண்ண போகிறாராம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வேதாகமத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால உங்களை நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். யாரை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரா, யாரை பெருகவே பெருக பண்ணுவாரா, அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆமென். அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்போ உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று பேசுகிற ஆண்டவர் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரா? பொறுமையோடே காத்திருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பாடுகள் ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், கடந்த ஒரு மாதமாக ஆண்டவரே இந்த வேதனை என்னை வாட்டி வதைக்கிறதே, இந்த ஒரு வருடமாக இந்த வேதனை என்னை வாட்டி வதைக்கிறதே, ஆண்டவரே இத்தனை நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேனே, எனக்கு விடுதலை இல்லையோ என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாம் நம்முடைய ஆதி தகப்பனில் வரிசையில் வரக்கூடிய விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிறது என் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களுடைய காத்திருப்புக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்க காத்திருக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக விரும்புகிறார், ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? நீங்கள் நானும் ஆராதனை செய்கிறேன் ஆண்டவர் இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் தேவன், மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் நல்லவராகவே இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்லவரை நீங்கள் நானும் உண்மையாய் உறுதியாய் பிடித்துக் கொண்டு பொறுமையோடு காத்திருப்போமையானா நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண போகிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, அதை குறித்த சில காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தாரா? வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்க. ஆதியாம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கண்களை திருப்புவோம். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமை
கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆபிராமை நோக்கி கர்த்தர் பேசுகிறத வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறா. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் கூட பேசுகிறா. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட உடனே அவன் கீழ்ப்படுகிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே ஆபிராம் தன் குடும்பத்தோடு புறப்படுகிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது அவனுக்கு எத்தனை வயதாக இருந்ததா? 75 வயதாக இருந்தது என்பதை வேதம் அருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆமாம், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், 2 மாதம் காத்திருப்பதற்குள்ள நமக்குள்ள மன நோவு வந்து விடுகிறது. ஐயோ, ஆண்டவரை தேடினோமே, எனக்கு இன்னும் பதில் வரலையே. பிரியமானவர்களை, பயப்படாதருங்க. நீங்களும் நானும் உபத்திரவப்படுகிறது நல்லது. ஏன் தெரியுமா? அப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசுவுக்குள்ள வருகிறோம். தனியாய் குடும்பமாய் நீங்கள் நானும் ஆண்டவர் இயேசுவை நெருங்குவோம். ஆழமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். எப்போ தெரியுமா? பாடுகள் வரும்போது மாத்திரம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பாடுகள் இல்லைன்னா நீங்களும் நானும் ஆண்டவரை நெருங்குவதே கிடையாது. இல்லை எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 75வது வயதில் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 வருடம் போச்சு, 2 வருடம் போச்சு, 5 வருடங்கள் போய்விட்டது. ஆமென். 10 வருடங்களும் கடந்து போய்விட்டது. இன்னும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த அந்த உன்னதமான வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஒருவேளை ஆபிரகாம் புலம்பிருக்கக்கூடும், ஒருவேளை எண்ணி பார்த்திருக்கக்கூடும். ஆனாலும் அவர் ஒன்றை ஆபிரகாம் தெளிவாக செய்ததாக வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை, பொறுமையோடு காத்திருப்பதை அவர் விட்டு விலகவில்லை என்பதை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அநேக நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிற வேளையில், சற்று தாமதிக்கிற வேளையில் பயப்படுகிறோம், கலங்குகிறோம். ஐயோ, அவ்வளவுதானா, நான் இதிலேயே பயணப்பட வேண்டுமோ? பயப்படாதே சகோதரனே, அன்பான வாலிப தம்பி, பயப்படாதே. அன்பான சகோதரியை பயப்படாத. அன்பான குடும்பங்களை பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருந்தாரே, ஆனா அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தொடங்கிய காரியத்தை அவர் கட்டாயம் முடித்து வைப்பார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். உலகம் முழுவதையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் அவர். ஹல்லேலூயா. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவரே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கின தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ, நான் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, நல்லவர் அவர். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிடவே மாட்டார். பயப்படாதே சகோதரனே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், நீ என்னுடையவன். ஆமென். பயப்படாதிருங்கள். ஆமென். வருடங்கள் சொல்லுகிறது, ஆண்டவர் பேசுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, ஆமென், கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன, உன் ஜாதி உன் சந்ததியும் அவ்வண்ணமாகவே நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தங்களை மென்மேலும் உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. பொறுமையோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படும் நம்முடைய ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆமென். அவருடைய விளைவு என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு நேர கண்களை திருப்புங்களேன். கர்த்தர் எவ்வண்ணமாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளில் பேர் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்த்தவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயது உள்ளவனாக இருந்தான். எத்தனை வயதுங்க? 100 வயது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், நீ புறப்பட்டு போ என்று சொன்ன போது, ஆமென், ஆகானிலிருந்து புறப்படும் பொழுது அவனுக்கு 75 வயதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறுகிறது? தன்னுடைய 100 வயதில் நிறைவேறுகிறது பார்க்கிறார். அப்ப எத்தனை வருடங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறாரு? 25 வருடங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொறுமையோடு காத்திருந்தபடினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய சந்ததியை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம் அனைவரும் பொறுமையோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். யாவற்றையும் அதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் எதை எப்பொழுது எப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்பதை என் ஆண்டவர் இயேசு நன்கறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், உங்களுக்கு எனக்கும் எதை கொடுத்தால் அது நலமாக இருக்கும் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன் அவர். நீங்கள் நானும் கேட்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கேட்கணும், காத்திருக்கணும், கேட்கணும், காத்திருக்கணும். அவருடைய வேளையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய வேலைக்கு நீங்கள் நானும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் அவருடைய வேலைக்கு அர்ப்பணித்தார், அது மகிமையாய் முடிந்தது. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம பார்த்து ஜெபித்து நம்ம முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் ஆமென் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்குமாம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். ஜீவ விருட்சத்தின் மகிழ்ச்சியை நீங்களும் நானும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து மீண்டும் ஒரு சேர்ந்த வரியை பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற இயேசு நல்லவர். ஆமென். அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் விலகிடாத தேவன். ஆமென். ஆமென். அந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னை நம்மை பார்த்து இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிற காரியம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆனால் அதுக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா? ஆமென். கேட்கணும், காத்திருக்கணும். ஆமென். பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமென். பொறுமையோடு காத்திருக்க அர்ப்பணிப்பீர்களா? ஆமென். சூழ்நிலையை கண்டு பயப்படாதுங்க. ஆமென். சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. அது உங்களை நெருக்குவதை போல இருக்கலாம். எல்லாம் முடிந்தது என்று பிசாசு நம்முடைய இருதயத்துக்குள்ள ஓரமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். அவனை பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், போ பிசாசு என்று விரட்டுங்க அவனை. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் தோற்று போனவன் ஓடி போய் விடுவான். கொலோசையர் 2 அதிகாரம் 13, 14, 15 வெற்றி சிறந்தார். சிலுவையின் மீது பொல்லாத பிசாசின் தந்திரங்களை என் ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தார். அவன் அநேக நேரம் பயமுறுத்துறான். அவ்வளவுதான், முடிந்தது, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, பொறுமையோடு காத்திருங்க. அவருடைய வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். அப்படி கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, உன் கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அறிகிறா, உன் வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா, இயேசு விடுதலை தருகிறா. சேர்ந்து பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவோடு இனிய நேரம் என்கிற நிகழ்ச்சியில் அப்பா உம்மை பாடி துதிக்க, ஆராதனை செய்ய, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் அடியவர்களாக எங்கள் யாவருக்கும் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எங்களோடு கூட நீ தெளிவாக பேசினீர். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவரே, அந்த கிருபையை எங்கள் யாவருக்கும் கர்த்தர் தந்து நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை வெகு நாட்கள் காத்திருக்கிற எங்களுக்கு அப்பா ஜீவ விருட்சத்தின் மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சியை தந்து எங்களை விடுவித்து நடத்தும்படியா உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை அறிந்த அறியாத பிள்ளைகள் இணைந்திருப்பார்களே, ஆனால் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்னென்ன தேவைகளோடு இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் இப்பொழுதே உடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி தொட்டு ஒரு சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. டச் ஓ லார்ட், டச். உம்முடைய விடுதலை கொடுக்கிற கிருபையின் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, ஓ நுகத்தடிகளை முறிக்கிற தேவ வல்லமை இறங்குவதாக. Let the mighty deliverance of the Almighty God come down and touch each and every one of them, O Lord. உம்முடைய மகிமையின் விடுதலையின் கரம் இறங்கி வந்து ஒவ்வொருவரை தொட்டு விடுதலை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இதில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தரவனமாக நீர் ஆசீர்வதிக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிசாசின் கட்டுகள், பிடிகள், ஆண்டவரே சரீர பலவீனங்கள், ஆண்டவரே கட்டிகள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. We proclaim victory in your mighty name, O Lord. உம்முடைய நாமத்தில் நாங்கள் வெற்றியை ஜெயமாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரை, சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். சாட்சிகளை கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே பாடின ஆராதனை நடத்தின ஆண்டவரே என்னுடைய மகனுக்காக மனைவிக்காய் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடியேனையும் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியர்களுடைய சித்தத்தின்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100 கனி கொடுப்பதை நாங்கள் கண்டு கேட்டு எல்லாருமாக இணைந்து நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. செய்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற
பாத்திரங்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறீர் என்கிற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all.